புது பொருளிய கலப்புற மீனா ரோகிணிக்கு பதிலா மனோஜை வேவு பார்க்க போற முத்து கிறிஷுக்கு வந்த சோதனை இந்த மாதிரி இன்னைக்கான சிறுகடிக்காசி சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் டிராஃபிக் போலீஸை பழிவாங்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் முத்து எடுத்த வீடியோவை சோஷியல் மீடியாவில் போட்டுட்டாரு. இதனால் அந்த டிராஃபிக் போலீஸ் அருண் 3 நாள் சஸ்பெண்ட் ஆகும்படியான ஒரு நிலைமை வந்துருச்சு. இதனால் கவலையில் இருந்த அருணை சந்திச்சு பேசின சீதா ஆறுதல் படுத்தி அவரோட நெருங்கி பழகிற ஒரு வாய்ப்பையும் பெறுறாங்க. அடுத்ததா இந்த விஷயத்த வீட்டுக்கு வந்து மீனா கிட்ட முத்து சொல்றாங்க. அப்போ மீனா இதுல சந்தோஷப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, அவரை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு, அவருடைய வேலையை தான் அவர் பார்த்துருக்கிறாரு, ஆனா நீங்க பண்ணது நல்லதே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே முத்து மீனா கிட்ட கோவப்பட்டு சண்டை போடுறாரு. அதுக்கப்புறமா மீனாவை சமாதானப்படுத்துற விதமா கார் சொல்லி கொடுக்கறதுக்காக முத்து கிளம்பிட்டாரு. அப்போ பொறுமையே இல்லாம முத்து கோவப்பட்டுக்கிட்டே மீனா கிட்ட கார் ஓட்டும்படியா சொல்லி கொடுக்குறாரு. அதுக்கு மீனா, யாருக்காச்சும் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு முதல்ல பொறுமை தேவை, இப்படி கோவப்பட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா எப்படி உங்ககிட்ட இருந்து எல்லாரும் கத்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி முத்துக்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறாங்க. இதை தொடர்ந்து ரோகிணிக்கு அவங்களுடைய அம்மா கால் பண்ணி கிறிஷுக்கு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் இருக்குது, நீங்கள் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரோகிணி சரி அப்படிங்கிற மாதிரி சொன்ன நிலையில் வீட்டிலிருந்து அண்ணாமலை வேலைக்கு கிளம்புறாரு. அப்போ ரோகிணி, இன்னைக்கு தான் உங்களுக்கு வேலை கிடையாது தானே, ஏன் போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை கிட்டே கேட்குறாங்க. அதுக்கு அண்ணாமலை, இன்னைக்கு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் இருக்குது, ஸோ அதனால் எனக்கு வேலை அதிகமாக இருக்கிறதுனால இன்னைக்கு போய் நான் பார்க்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கிளம்பிடுறாரு. இதனால் அந்த மீட்டிங்க்கு ரோகிணியால் போக முடியாமல் போயிடுது. அத்தோட அண்ணாமலை வேலைக்கு கிளம்புன நிலையில் முத்து, நான் வந்து ட்ராப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலையை கூட்டிக்கிட்டு போகிறாரு. அதன் மூலியமா அங்கே படிக்கிற கிருஷ்ணன் நானும் பார்த்து பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்ச மாதிரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கிளம்பிடுறாரு. அப்படி போன நிலையில கிருஷ்ண பார்த்து மீனா பேசுறாங்க. உடனே ரோகிணியோட அம்மா சரியா பேசாம கிருஷ்ண கூட்டிக்கிட்டு போயிடுறாங்க. இதனால சந்தேகப்படுற மீனா, ஒருவேளை இந்த கிருஷ் உங்களுடைய அண்ணன் மனோஜோட குழந்தையா இருக்கலாம், அதனால தான் நம்ம கிட்ட இருந்து இவங்க விலக பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி மீனா முத்துக்கிட்ட சொல்றாங்க. உடனே முத்து, அப்படின்னா அம்மா யாரா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கேட்ட நிலையில மீனா, ஜீவா மேலதான் எனக்கு சந்தேகம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி புதுசா ஒரு பொருளையே கிளப்பி விடுறாங்க. முத்துவும் மீனா சொல்றது சரியா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சு சிஐடி வேலை பார்க்கறதுக்கு முடிவு பண்ணிட்டாரு. ஸோ அந்த வகையில் மனோஜை வேவு பார்க்கறதுக்கு முத்து ரெடி ஆகிட்டாரு. ஆனால் கிறிஷுக்கு உண்மையான அம்மா ரோகிணி அண்ட் அப்பா யார் அப்படிங்கிறது கூட தெரியாது. ஆனால் முத்து அண்டு மீனா கற்பனை கோட்டை கட்டுற அளவுக்கு கிறிஷோட அம்மா ஜீவா அண்ட் அப்பா மனோஜ் தான் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் இதன் மூலியமா நிச்சயம் ரோகிணி மாற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ எனவே நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.